நான் சொல்ல போகிற இந்த ஒரு விஷயத்தை பற்றி கேட்டால் உங்களால் நம்ப முடியாமல் கூட இருக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் சொல்ல போகிற இந்த விஷயத்தை பற்றி கேளுங்க. நாம் இப்போ ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி போய் அங்கே வாழ்கிற மக்கள்கிட்ட இதை பாருப்பா, நம்மலாம் பறக்க போகிறோம், நிலாவில் போய் நடக்க போகிறோம், ஏன் நிலாவில் போய் வீடே கட்ட போகிறோம் அப்படின்னு சொன்னால், யாரா அவன் பைத்தியம் மாதிரி ஏதோ உளறிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட டைம் ட்ராவலும் அந்த மாதிரி தான். என்னன்னா இப்போ எந்த விதமான அறிவியல் பூர்வமான ஆதாரம் இல்லைனாலும் மேபி 500 வருஷம் கழிச்சு கூட இது உண்மையாகலாம். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஒரு கதை உங்களுக்கு நம்புகிற மாதிரி இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். 75 வருடங்களுக்கு முன்னாடி காணாமல் போன ஒருத்தவர் திடீர்னு காணாமல் போன இடத்துலையே தோன்றியிருக்காரு. 1951 ஜூன் மாதம் இரவு 11 மணி அளவில் நியூயார்க்கின் டைம்ஸ் ஸ்கொயர் என்ற ஒரு இடத்துல திடீர்னு ஒரு மர்ம நபர் தோன்றியிருக்காரு. அப்படி தோன்றிய அவர் பார்க்கவே 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவரை போலவும், அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு ரொம்பவே பழைய ஆட்கள் யூஸ் பண்ணுற ஒரு ட்ரெஸ்ஸாகவும் இருந்திருக்கு. பயம் கலந்த ஆச்சரியத்தோடு அந்த வழியாக வந்த கார் ஒன்றை ஆச்சரியத்தோடும் பார்க்குறாரு. அப்படி ஆச்சரியத்தோடு பார்த்துக்கிட்டே அந்த ரோட்டையும் கிராஸ் பண்ண போகிறாரு. அப்படி கிராஸ் பண்ணும்போது தான் எதிரே வந்த டாக்ஸி ஒன்று அவர் மேலேயும் மோதுது. அப்படி மோதிய உடனே அவர் ஸ்பாட்லேயே இறந்தும் போகிறாரு. சம்பவம் நடந்த உடனே அந்த இடத்துக்கு போலீஸும் வராங்க. அப்படி வந்த உடனே அந்த உடலை எடுத்துக்கிட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி வச்ச உடனே இது எப்பவும் போல உள்ள சாதாரண ஆக்சிடெண்ட் தான் அப்படின்னு சாதாரணமாக கடந்து போயிடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, இது ஒரு சாதாரண ஆக்சிடெண்ட் இல்லை, இது வரலாற்றையே திருப்பி போட போகுதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அவங்களுக்கு கிடைச்ச பொருட்கள் எல்லாமே பழைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட, அதாவது 18ஆம் நூற்றாண்டில் பயன்படுத்தப்பட்ட பொருட்களாக இருந்திருக்கு. அது என்னென்னா காப்பர் டோக்கன்கள் மற்றும் அந்த காப்பர் டோக்கனில் ஒரு சலூனோட பெயரும் எழுதியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு குதிரையை விற்ற பில்லும் அது கூடவே சேர்ந்து ஒரு $70 பழைய அமெரிக்கன் டாலராகவும் கூடவே ஒரு விசிட்டிங் கார்டும் இருந்திருக்கு. கிடைச்ச அந்த பொருட்களை வச்சுக்கிட்டு போலீஸார் விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. அந்த விசாரணையை விசாரிக்கிறதுக்காண்டி கேப்டன் ஹியூபர்ட் பியர் அப்படின்ற ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரையும் அந்த விசாரணைக்காண்டி போடுறாங்க. இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்காண்டி அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரும் அந்த காப்பர் காயினில் குறிப்பிட்ட அந்த சலூன் கடையில் போய் விசாரிக்கிறாரு. ஆனால் விசாரித்ததில் எந்த தகவலும் கிடைக்கல. அதுக்கப்புறமா அவர் அந்த விசிட்டிங் கார்டில் குறிப்பிட்டுள்ள அட்ரஸுக்கு போய், அதாவது 5வது அவென்யூ அப்படிங்கிற அட்ரஸுக்கு போய் அவர் விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. ஆனால் விசாரித்ததில் எந்த விதமான தகவலும் அவருக்கு கிடைக்கல. இதுக்கப்புறமா இந்த இன்வெஸ்டிகேஷனை எப்படி நடத்துவதுன்னே தெரியாமல் பிதுங்கி நின்றுட்டு இருந்த அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு மூளையில் ஒரு பொறியும் தட்டுனுச்சு.